டேங்க் மாதிரி தெரியுது பாருங்க. அந்த இடத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்க இருந்தா போட்டிங் போவாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா ஹில்ஸ் பிளஸ் அந்த ஆறு பேரேஜோட பார்க்கணும்னா இந்த இடம் தான் பெஸ்டா இருக்கும். அந்த கரைக்கு இந்த கரைக்கு வரதுக்கு மொத்தம் வந்துட்டு 100 ரூபா கொடுத்து 5 பேர் ஏறி இருக்கும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுட்டு தெரியும். பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஓகே, ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சுரேந்தர். வீடியோ போட்டு ஒரு 10-15 நாளுக்கு மேலே ஆகுது. இப்போ தான் வந்துட்டு பூலாம்பட்டி வரை வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து எடப்பாடி வந்து அதிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாங்க இந்த இடத்த பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், இருங்க இன்னும் டீப்பாக போய் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி பேரேஜில் இருக்கோம். அது வந்து பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த இடம் தான். இங்கே பாருங்கள் பேரேஜ், இதுதான் பேரேஜ், பூலாம்பட்டியோட பேரேஜ். இங்கே பாருங்கள் தண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, தண்ணி கீழே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், உண்மையிலே வேறு லெவல் ஸ்பாட்டு தான். பாருங்கள் இங்கே ஒரு தண்டவாளம் எதுக்குன்னா, அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு க்ரெயின் மாதிரி, அதில் வந்து இந்த மேலே இருக்க பேரேஜோட அது பாலமாக இருக்கலாம், மேலே இருக்கிறத வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த க்ரெயின் வந்து இருக்குது. பாருங்கள் இந்த இடம் பார்க்கலாம். இதுதான் வந்து குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது வழியாக தான் போய் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கா, இந்த இடம் தான். அப்படியே இந்த ரோப் மாதிரி போகுது பாருங்கள். தண்ணி வந்து நைட்டு தான் திறந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க, கீழே போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம அந்தாண்ட போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணி வந்து நைட்டு ஃபில் ஆனதுனால பேரேஜ் வந்து திறந்துட்டுருக்காங்களாம். இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், அப்போ சொன்னாங்க. இதிலேருந்து அங்கே ஒரு டேங்க் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கே இருந்தால் போட்டிங் போவாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடம் வந்துட்டு இது போட்டிங் போகிற இடம். அதை நம்ம இப்போ நேரில் போய் பார்க்கலாம். இந்த இடத்த தாண்டி தான் பவானி அந்த இடம்லாம் தண்ணி போகுது. நம்ம கோவை டு சென்னை ஹைவேல போகும்ல, சேலம் டு கோவை ஹைவேல போகிற தண்ணிலாம் இந்த வழியாக தான் போய் தான் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இதிலேருந்து தான் கல்லணை போகும். இதுதான் அதோட இது. இப்போது இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஹில்ஸு ப்ளஸ் அந்த ஆறு பேரேஜோட பார்க்கணுன்னா இந்த இடம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, அந்த பூலாம்பட்டி என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல லெஃப்ட் சைடு ஒரு ரோடு வரும், அந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள் பேரேஜ் தெரியுது. இதோ அந்த டவுன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பரிசல் போட்லாம் போவோம். இப்போ வந்து தண்ணி போகிறதுனால இப்போ விடுறது இல்லையா. இதுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கே தெரியல பேரேஜ், அதுலேருந்து தான் நம்ம வந்தோம். பேரேஜ் ப்ளஸ் வந்து இங்கே ஹில்ஸு. இதில் தான் வந்து இந்த மேட்டூர் அது என்ன சொல்கிறது மாதேஸ்வரம் அந்த ஹில்ஸுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம அங்கே போய் பார்ப்போம். அதுதான் வந்து போட்டிங் போகிற இடம். அந்த இடத்துல பார்ப்போம் போட்டிங் போக விட்றாங்களான்னுட்டு. இப்போ வந்து நாங்கள் போட்டிங் போகலான்னு இருக்கோம். போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போட்டு வந்துட்டு அக்கறைக்கு போயிருக்கு. இந்த போட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிற்கல. இந்த போட் பார்த்திங்கன்னா இது வந்து டூரிஸ்ட் போட்டு. இதுக்கு வந்து ரேட் அதிகமாக வரும். எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தால் நாங்கள் இந்த போட்டில் அந்த கரைக்கு போய்ட்டு இந்த கரைக்கு வர போகிறோம். வாங்க போட் வந்தோடனே பார்க்கலாம். 2 hours later. இப்போ வந்து இன்னொரு போட் நின்றுச்சுல்ல, அந்த டூரிஸ்ட் போட்டுன்னு சொன்னால அதிலே வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டவுனுக்கு வந்துட்டு டபுளாக எடுத்துக்கணும். அப்போ டவுனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா மொத்தம் போயிட்டு அந்த கரைக்கு இந்த கரைக்கு வரதுக்கு. மொத்தம் வந்துட்டு 100 ரூபா கொடுத்து 5 பேர் ஏறி இருக்கோம். இந்த போட்டில் நாங்கள் போக போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. இறைச்சல் சத்தமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் போட்டிங் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக அந்த கரைக்கு போன போட்டு இன்னமும் வரல. அங்கே ஆள் ஃபில்லானால் தான் இந்த கரைக்கு வருமா. அதெல்லாம் பரிசல் ஒன்று போகும். அப்போ அது வந்து பேரேஜ் தண்ணி திறந்து விட்டதுனால இப்போ வந்து போகிறது இல்லையாம்மா. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது.
போட்டிங் வந்துட்டு ஒரு 4வது டைமாக போட்டிங் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல வந்து ரெண்டாவது டைமாக போயிட்டுருக்கேன். இந்த அண்ணன் வேறு சிரிச்சிட்டே இருக்காரு, எதுக்கு சிரிக்கிறாரு தெரியல. எல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து யாரும் ஆள் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா இது நமக்கு வந்துட்டு உடனே போயிட்டு வர்றது. போட்டிங் இது டூரிஸ்ட் போட்டிங்கன்னா அந்த பேரேஜ் வரையும் போயிட்டு வரும். நமக்கு வந்துட்டு சும்மா இந்த இடத்துக்கு மட்டும் தான் போயிட்டு வருது. இது வந்து நம்ம பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி பார்த்து போய்க்க வேண்டியதான். இந்த இடம் வந்துட்டு நெருஞ்சிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் அந்தாண்ட இருக்கிற கரை வந்து பூலாம்பட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இதுவும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் இதுக்காக தான் வந்து எப்படி சொல்கிறது, இது வேறு பஞ்சாயத்து அது வேறு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடம் இது. உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. லொக்கேஷன் வந்து இல்லைனாலும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். போட்டிங் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சில இடத்துல ஏமாற்றுவாங்க. நீங்கள் அது மாதிரி வந்து ஏமாந்துடாதீங்க. 20 ரூபா கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் ட்ரிப். இப்போ நிறைய பேர் பட்ஜெட் ட்ரிப் வருவீங்க, இப்போ அவங்களுக்காக நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். அது மாதிரி தான் இப்போது அப் அண்ட் டவுன் 20 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ அதே அந்தாண்ட போயிட்டு வந்தாலும் 20 ரூபா தான். பரிசலில் போனாலும் அதுதான். டூரிஸ்ட் போட்டுன்னு இருக்குல்ல, அதில் போனால் மட்டும் தான் ரேட் அதிகம். நீங்கள் அது மாதிரி அதுலேயுமே ஏமாற்று பார்ப்பாங்க, அதில் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பட்ஜெட் ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குங்கள, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாறிட்டு வந்துடுறோம். இப்போ போய் வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. நிறைய வந்து கேக்குறாங்க. இது ஓகே. அங்கே வந்து அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் வந்து வாங்கின மீன் பார்த்தீங்கன்னா கொக்கு மீன் ப்ளஸ் வந்துட்டு ஊக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்துட்டு வெளியில் சென்னை சைடில் கிடைக்கிறான்னு தெரில. இங்கேயும் தூத்துக்குடி சைடு ஃபேமஸ்ன்னு அண்ணன் சொன்னார். அப்புறம் கேரளா சைடு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாரு, என்னன்னு தெரியல. உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன், தலையோட சாப்பிட்லாம். உண்மையிலே வேறு லெவல் இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த மாதிரி அடிக்கடி வீடியோ வரேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்போ இருக்கனால வீடியோ போட முடியல. இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு.